ஆமா, அந்த கௌதம் எங்களுக்கும் கான்ட்ராக்ட் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டான். ஆமா கயல், நான் அந்த வேலையை வேணாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். ஏய், என்ன இதெல்லாம்? என்ன கையில் பண்ண சொல்ற? அந்த கேடு கிட்ட கௌதம் தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம் தெரிஞ்சும் எப்படி என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? பிளான் பண்ணி உன்னை வேலையை விட்டு அமுச்சு விட்டுருக்கான். அந்த ஃப்ராடு கௌதமோ அவன் கூடவே இருப்பாள் நர்ஸ் வனிதா, 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தது மீட்டர் கேட்டிருக்கான். ஆமா சிஸ்டர், அந்த மென்டல் டாக்டர் சொல்லிதான் அந்த பர்சுவாய் வனிதா இருக்கால எல்லா வேலையும் அவன் தான் பண்ணியிருக்கான். அவங்க பிளான் பண்ணி உங்களை வேலையை விட்டு அனுப்புறதை பத்தி சந்தோஷமா பேசுனதை நான் கேட்டேன். அதனால தான் உங்க வேலை போனது காரணம் அவங்க தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானும் ஆசனம் போய் அந்த மென்டல் டாக்டரை பொலன்னு பொழந்துட்டோம். மூர்த்தி, என்ன மூர்த்தி இதெல்லாம்? கயல், நீ செய்யாத ஒரு தப்புக்கு உன் மேல பழிய போட்டு உன்னை வேலை விட்டு அமுச்சு விட்டுருக்கா. அவன் எப்படி சும்மா விட சொல்ற? ஏய், இந்த வேலையை நீ சம்பளத்துக்கு மட்டுமா பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒரு சேவையா தானே பண்ணிக்கிட்டு இருக்க. காசு பணம் பேர் புகழ் தாண்டி ஆத்மாத்மா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா அந்த கௌதம் உன்னை பழி வாங்கறதுக்காகவே உன்னை வேலையை விட்டு தூக்கி இருக்கான். அதை பார்த்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அதான் இருந்த கோவத்தை எல்லாம் அவங்கிட்ட காட்டிட்டேன். என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? அறிவில்லையா உங்களுக்குலாம்? ஏன் வேலை போச்சுன்னா நான் பாத்துக்க மாட்டேனா? டீன் வந்ததுக்கு அப்புறம் கைய கால புடிச்சாவது நான் திரும்ப வேலையில சேர்ந்திருப்பேன். ஆனா உனக்கு இந்த ஆர்டர் திரும்ப கிடைக்குமா? ஏய், மாசம் எத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம் தெரியுமா? உன்னை நினைச்ச அண்ணி எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்திருப்பாங்க. அனுவோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா? எதுக்கு இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு வந்திருக்க? உனக்கு வேணா இது முட்டாள்தனமா தெரியலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் சரி. அவனை அடிக்காம வந்ததுதான் நான் ஃபீல் பண்ணிருப்பேன். மூர்த்தி, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நீ பண்ணது பெரிய தப்பு. ஏய், அவன் ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான்டா. அவன் என்ன இது மட்டுமா பண்ணிருக்கான்? அவன் எனக்கு எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்கான். அவன் என்ன டார்ச்சர் பண்ணிருக்கான். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு நான் ஏன் இருக்கேன்? ஏன்னா அந்த வேலை எனக்கு முக்கியம். நான் அப்படி யோசிக்கும் போது உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, பெண் குழந்தை இருக்கா. ஏன்டா இப்படி பண்ண? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதுல்ல. இன்னும் அந்த கோவமும் மூர்க்கத்தனமும் உன்னை விட்டு போகவே போகாது போல. இத பாரு கயல், என்ன திட்டிக்கோ அடிச்சுக்கோ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா அவன் உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறான்னு தெரிஞ்சும் அந்த வேலைதான் எனக்கு முக்கியம்னு பொறுமையா இருந்தான்னு வையேன், என்னை விட கேவலமானவன் வேற எவனும் இல்ல. ஆமா, என்ன பெரிய காசு பணம் ஆர்டர், ரோட்ல பிச்சை கூட எடுத்துக்கலாம். இப்படி ஒருத்தன் கிட்ட நீ சித்திரவதை அனுபவிக்கணும் எந்த அவசியமும் கிடையாது. இப்படி ஒரு கொடூரமானவன் கிட்ட வேலை பார்த்துதான் இத்தனை நாளா நீ சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை காப்பாத்திருக்கன்னு நினைக்கும் போது உன்னை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு கயல். உன்னை டார்ச்சர் பண்ணான்ல, அவனை கொன்னு போட்டா கூட தப்பு கிடையாது. மூர்த்தி, நீங்க பண்ணதா கரெக்ட். நானா இருந்திருந்தாலும் அதைத்தான் பண்ணிருப்பேன். கையில அவன் பண்ண டார்ச்சருக்கு ஒரு வீட்டு ஆம்பளையோ ஒரு அண்ணனா நீங்க பண்ணது சரிதான். என்ன எழில், அவனுக்கு நீயும் சப்போர்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? மூர்த்தி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீயும் ஒரு பொன் குழந்தை வச்சிருக்க. நாளைக்கு அவளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். அதுக்காக ஆத்திரப்பட்டு ஒரு வேகத்துல வெட்டுறேன் குத்துறேன்னு எதையாவது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். அப்புறம் அந்த குழந்தை கிட்ட அப்பா எங்கன்னு யாராச்சும் கேட்டா ஜெயில இருக்காருன்னு சொல்லணுமா? அவளுக்கு அப்படி ஒரு தண்டனை கொடுப்பியா நீ? இத பாரு, நான் செஞ்சது தப்புன்னு சொல்றியா? தப்பாவே இருக்கட்டும், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சரிதான். இதுக்கப்புறம் இத பத்தி எதுவும் பேசாத. ஏய் அசனே, மீட்ரே, சண்முகன் கிட்ட பேசுறா, வேற ஆர்டர் எடுக்கலாம். சரிங்க அசனே, புடிச்சிடலாம். சமாளிச்சுக்கலாம் கையில, நான் பாத்துக்கிறேன். இந்த பாரு, இந்த கேட்டரிங் ஆர்டர் இல்லைன்னா கூலி வேலைக்காவது போய் நம்ம குடும்பத்தை நான் நல்லா பாத்துப்பேன். ஆனா உன்னை எந்த இடத்துலயும் அவமானப்படுத்தவோ கஷ்டப்படவோ நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு அண்ணனா உனக்கு ஏதாவது ஒண்ணா எனக்கு வலிக்கும், கோவம் வரும். கோவம் வந்தா எவனா இருந்தாலும் பார்க்க மாட்டேன், வெட்டுவேன்.
கயல் இந்த விஷயத்துல நான் மூர்த்தி பக்கம் தான் நிப்பேன். எங்க எல்லாருக்காகவும் நீ துடிக்கிற. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா மட்டும் நாங்க பொறுமையா இருக்கணும், கோபப்படக்கூடாதா? உனக்கு இருக்க அதே பாசம் தான் எங்க எல்லாருக்கும் உன் மேலயும் இருக்கு. அத நீ தப்புன்னு சொல்லுவியா? ஏய், அவன் தான் புரிஞ்சுக்கலனா நீயும் ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? கயல், புரிஞ்சுக்க வேண்டியவன் நீதான். இந்த பாரு, தலையே போனாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என் தன்மானத்தை கூட விட்டு கொடுப்பேன். ஆனா என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். மூர்த்தி, மூர்த்தி, சரி விடுங்க, பாத்துக்கலாம். கயல், இதுக்கப்புறம் இதை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ஃப்ரீயா விடு. அடுத்தது என்னன்னு யோசிப்போம்.